ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 IAS அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் SI யூனிட்ஸ், பேசிக் குவான்டிட்டிஸ் அண்ட் பேஸ் யூனிட்ஸ், எக்ஸ்பேண்ட் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், அனலைஸ் த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், நோ அபவுட் டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் luminous intensity, explore the knowledge of accuracy in measurements, difference between the plane angle and solid angle, different clocks, solve the numerical problems. அதாவது மெஷர்மெண்ட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது, சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னால் என்ன, எத்தனை சிஸ்டம் எத்தனை வகையில் அதில் எத்தனை டைப்பில் இருக்குது, டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு, luminous intensity அப்படின்னா என்னென்னு, மெஷர்மெண்ட்டோட அக்யூரசி அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க போகிறோம். பிளெயின் ஆங்கிள்லாம் என்ன, சாலிட் ஆங்கிள்லாம் என்ன, டிஃப்ரெண்ட் கிளாக்ஸ்னால் என்ன, அதை பற்றின சில சம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ் இஸ் a study of nature and natural phenomena. Physics is considered as a base of all science subjects. அதாவது ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேச்சுரல் கூடிய விஷயங்களை படிக்கிறது தான். எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸும் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு பேஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Physics is based on experimental observations. The principles and the observations allow us to develop a deeper understanding of nature. Scientific theories are valid only if they are confirmed through various experiments. சயின்டிஃபிக்காக என்ன தியரி வேணால் சொல்லலாம், ஆனால் அதை வந்து நம்ம வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலிமா ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு வேலிடானது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். Theories in physics use many physical quantities that have to be measured. ஒரு ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டிஸ், ஒரு அளவுகளை மெஷர் பண்ணுறதுக்கு சில யூனிட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் இஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் சயின்டிஃபிக் ஸ்டடிக்கும் ஒரு பேஸாக இருக்கிறது ஒரு மெஷர்மெண்ட். ஏன்னா அதை வச்சு தான் இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணியிருக்க முடியும். இட் பிளேஸ் அ விட்டல் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப். நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. Measurement is a process of finding an unknown physical quantity by using a standard quantity. அதாவது ஒரு அன்னோனாக இருக்குது, ஒரு ஸ்டேபிளாக இல்லாத ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியாக மாற்றுறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு திங்ஸை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக மெஷர் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஒன்று, அக்செப்டபிள் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அந்த ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கோட லென்த் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த லென்த் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ரூலர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட். ரூலர் அந்த ஸ்கேல் இருக்குல்லையா, அதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த 15 அப்படிங்கிறது சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் யூனிட். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஹியர் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் கிவ் த சேம். இதெல்லாம் வேண்டாம். சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, என்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா FPS, CGS அண்ட் MKS. FPS அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபூட்டு, பவுண்டு, அதுக்கப்புறம் செகண்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. CGS பார்த்திங்கன்னா லென்த்துக்கு சென்டிமீட்டரும், வெயிட்டுக்கு கிராமும், டைமுக்கு செகண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே MKS பார்த்திங்கன்னா லென்த்துக்கு மீட்டரும், மாஸுக்கு கிலோகிராமும், டைமுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் டைம் எல்லாத்துக்குமே செகண்ட் தான், மற்ற லென்த்துக்கும் மாஸுக்கும் மட்டும்தான் வேரி ஆகி வந்திருக்கும். The CGS, MKS and SI units are metric system of units and FDS is not a metric system. It is a British system of unit. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் தான். ஆனால் இந்த FPSன்னு ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பவுண்டு, இது மட்டும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லலாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதெல்லாமே ஒரு எப்படின்னா இன் ஏர்லி டேஸ் பார்த்திங்கன்னா scientists performed their experiments and recorded their results in their own system. Due to lack of communication, they could not recognize other experimental results. So the scientists planned to follow a uniform system for taking the measurement. As you studied in the lower classes, in 1960, in the 11th General Conference of Weights and Measures at Paris in France, the scientists recognized the need of using standard units for physical quantities. It was called the International System of Units. It is properly known as SI system. Abbreviated from the French name Système International. The scientists choose 7 physical quantities as base quantities and defined a standard unit to measure each one. They are known as base units or fundamental units. அதாவது பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த சயின்டிஸ்ட் நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ அவங்கவுங்க மெஷர் பண்ண மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்படி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்காது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா பாரிஸில் நடந்த கான்ஃபரன்ஸ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் அப்படி ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் பார்த்திங்கன்னா இதை கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டான யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லி இதை எப்படி அப்ரிவேட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் நம்ம எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து எந்த நேம்லேருந்து வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற வேர்டு வந்து அப்ரிவேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஐ பேஸ் யூனிட்ஸ் பேஸாக இருக்கக்கூடிய என்னென்ன யூனிட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லென்த்து மீட்டர் அண்ட் சிம்பிள் வந்து எம்ன்னு சொல்கிறோம். வெயிட்டை பார்த்திங்கன்னா கிலோகிராம் கேஜி, டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் எஸ், டெம்பரேச்சருக்கு கெல்வின் கே அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பையர் ஏ, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. லுமினஸ் இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா கேண்டலால் மெஷர் பண்ணுறாங்க. இந்த லென்த் மாஸ் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், கரண்ட்டு, the amount of substance and luminous intensity. இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பேசிக் யூனிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். Do you knowல பார்த்தீங்கன்னா in December 1998 the nation அதாவது இந்த நாசா இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு யூஎஸ்ஏல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் டு கலெக்ட் தி டேட்டா ஆஃப் மெட்டீரியல். அதாவது மார்ஸில் இருக்கக்கூடிய கிளைமேட் அப்சர்வ் பண்ணுறதுக்காக இதை அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு நாசாலேருந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 9 months later on September 23, 1999 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டர் டிஸப்பியர் while approaching Mars at an unexpectedly low altitude. மார்ஸில் வந்து ஒரு லோ ஆட்டிடியூடுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் இந்த ஆர்பிட்டர் பார்த்தீங்கன்னா காணாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. An investigation revealed that the orbital calculations were incorrect due to an error in the transfer of information between the spacecraft team in Colorado and the Mission Navigation System in California. One team was using the English FPDS system of units for calculation, while the another group was using MK system of units. This misunderstanding caused a loss of approximately $125 million. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க லான்ச் பண்ண ஆர்பிட்டர் வந்து காணாமல் போயிடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸில் வந்து ஒரு சில எரர்னாலன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் டீம் இன் கொர்லாண்டோ இருக்காங்களே அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க அவங்க வந்து FPS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அதே அனதர் குரூப் என்ன பண்ணாங்கன்னா MKS சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை ஃபாலோ பண்ணனால கிட்டத்தட்ட $125 மில்லியன் வந்து இந்த ஆர்பிட்டருக்காக செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு அயன் பாக்ஸ், ஒரு ஐஸ்கிரீம், தீ எரியுது, அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம எதெல்லாம் ஹீட்டு இதெல்லாம் கோல்டு அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ நம்ம எதை வச்சு இதெல்லாம் ரொம்ப ஹாட்டராக இருக்கும் இதெல்லாம் எது கூல்டராக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சில டிகிரி எல்லாம் வச்சு சொல்லுவோம். இதுதான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் a physical quantity that express a degree of hotness or coldness of the substance. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அதில் எந்த அளவுக்கான ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. ஹீட் கிவன் டு த சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஹீட் ரிமூவ் ஃப்ரம் அ சப்ஸ்டன்ஸ் வில் லோவர் இட்ஸ் டெம்பரேச்சர். ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டெம்பரேச்சர் லோ ஆகும். ஹீட்டை அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா temperature is a measure of the average kinetic energy of the particle in system. டெம்பரேச்சர் அதர்வைஸில் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட ஒரு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரோட SI யூனிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கெல்வின். தெர்மோமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சரை டேரெக்டாகவே மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் கேலிப்ரேட்டட் வித் சம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ். அதுக்கும் சில ஸ்டாண்டர்டான யூனிட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். மோஸ்ட் காமன்லி இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ் பார்த்திங்கன்னா 0 degree செல்சியஸ் அண்ட் லோவர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை இதுதான் வச்சுருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா 100 degree செல்சியஸ். ஸோ இது வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்சியஸில் பார்த்திங்கன்னா 0 டிகிரிங்கிறது தான் லோவஸ்ட் பாயிண்ட்டு அண்ட் 100ங்கிறது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அதே ஃபாரன்ஹீட்டில் பார்த்திங்கன்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப லோவஸ்ட்டு. 212 அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட்டு ரொம்ப அதிகமான ஃபாரன்ஹீட்னு சொல்லலாம். கெல்வினில் பார்த்திங்கன்னா 273 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோ. 373 கெல்வின்ங்கிறது பார்த்திங்கன்னா ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் தெர்மோமீட்டர் பார்த்திங்கன்னா செல்சியஸில் 100 இருக்கும், ஃபாரன்ஹீட்டுக்கு 180 இருக்கும், கெல்வினுக்கும் செல்சியஸ்க்கும் 100 இருக்கும், ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டும் 180 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இந்த ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அந்த எப்படி டெம்பரேச்சர்ஸை ஒரு ஸ்கேலேருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா C-0/100 is equal to இப்படி செல்சியஸ், அதாவது நம்ம ஒரு given value -0/100, given value -32/180, given value -273/100 இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்மளால் எந்த யூனிட்டில் இருந்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ். இந்த தெர்மோமெட்ரிக் ஸ்கேல்ஸ் இருக்குது, அது வந்து வேரியஸ் அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா physicians use clinical thermometers. It is graduated in Fahrenheit scale. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ஃபாரன்ஹீட் இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர்ஸை கெல்வின் ஸ்கேலில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காமன் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம செல்சியஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோபைட்டில் பார்த்திங்கன்னா நார்மல் பாடி ஆஃப் த ஹியூமன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. 98.4லேருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் நோவில் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஒரு வகையான ஒரு தெர்மோமீட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபிசிக்கலாக நம்மளை தொடாமையே நம்மக்கிட்ட எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோம் அப்படிங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது flow of electric charges in a particular direction is known as electric current. electric charges இந்த electrons எல்லாமே flow ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து electric current அப்படின்னு சொல்லுவோம். The magnitude of the electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. அதாவது எந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு செகண்டில் பாஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது IS = Q/T அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டோட பேசிக் எஸ்ஐ சிஸ்டம் என்னென்னு யூனிட் பார்த்திங்கன்னா ஆம்பையர். அதை வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். யூனிட் ஆஃப் சார்ஜ் பார்த்திங்கன்னா கூலும் அப்படின்னு சொல்லலாம். 1 ஆம்பையர் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா 1 ஆம்பையர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் 1 கூலும் ஆஃப் சார்ஜ் மூவிங் இன் த கண்டக்டர் இன் 1 செகண்ட். அதாவது 1 கூலும், அதாவது ஒரு யூனிட் இல்லைன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு செகண்டில் பாஸ் ஆகிறத நம்ம 1 ஆம்பையர்னு சொல்லுவோம். அம்மீட்டர் இஸ் a device used to measure the electric current. அதாவது இந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்திங்கன்னா இந்த அம்மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். மோட்டர் நம்ம பார்த்திங்கன்னா at very low temperature around 30 Kelvin some conductors conduct electric current without any loss. பார்த்திங்கன்னா ஒரு லோ டெம்பரேச்சரில் கண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், எந்த ஒரு எலக்ட்ரிக் லாஸுமே இல்லாமல். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் தான் வந்து நம்ம அந்த ட்ரெயின் ட்ராக்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் கண்டக்டர்ஸ் கேன் பி யூஸ் ஆல்சோ நம்ம என்னவா கூட யூஸ் பண்ணலாம்னா மெமரி அண்ட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டரில் கூட நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு, அதாவது இந்த மோல் பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஜென்ரலாக ஒரு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு காயின் இருக்குது,
ஒரு 4 காயின் இருக்குது அப்படின்னா அது 4 காயின் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த 4 காயின்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸாக. இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் தட் இஸ் பார்ட்டிகல் ப்ரெசன்ட் இன் த சப்ஸ்டன்ஸ். இந்த என்டிட்டி மேபி ஒரு ஆட்டமாக இருக்கலாம், ஒரு மாலிகுலாக இருக்கலாம், ஒரு அயனாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானாக இருக்கலாம், ஒரு ப்ரோட்டானாக, எதை வேணால் இருக்கலாம். Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. அதாவது ஒரு காயின்குள்ளே இல்லைனா ஒரு பொருட்குள்ளே இத்தனை சப்ஸ்டன்ஸ் இவ்வளோலாம் இருக்குது அப்படிங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா மோல். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOL டினோட் பண்ணுறோம். மோல் இஸ் டிஃபைன்ட் as a amount of substance which contain 6.023 × 10⁻23 entities. அப்படி அதாவது இது ஒரு கான்ஸ்டன்ட் யூனிட்டாக சொல்கிறாங்க. இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அவகாட்ரோ நம்பர்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க்குன்னு ஒரு வேல்யூன்னு கூட சொல்லலாம். 0.023 × 10⁻23 அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பர்னு சொல்லலாம். இதை மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. லுமினஸ் இன்டென்சிட்டி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், அவர் இப்போ அம்பையர் இருக்கார். அவர் என்ன செல்ஃபி எடுக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி புக்கில் கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. நோ, he is checking the intensity of light as perceived by the human eye by using an instrument called photometer. அதாவது இவர் லைட் இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த அதை கையில் வச்சுருக்கலையே ஒரு செல்ஃபோன் மாதிரி, அது பேர் தான் ஃபோட்டோமீட்டர். அது நம்ம கண்ணிலேருந்து செக் பண்ணி எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு மெஷர் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, the measurement of the power of the emitted light by the light source in a particular direction per unit solid angle is called luminous intensity. அதாவது ஒரு லைட் சோர்ஸ்னால ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை சாலிட் ஆங்கிளில் இவ்வளோ லைட் பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம luminous intensity அப்படின்னு சொல்லுவோம். இதோட SI யூனிட் பார்த்திங்கன்னா கேண்டலா, தட் இஸ் CD அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த ஃபோட்டோமீட்டர், அந்த அம்பையர் வச்சுருந்தார் இல்லையா அது. The light emitted from the common wax candle is approximately equal to 1 candela. அதாவது அது காமன் வேக்ஸ்லேருந்து லைட் கேண்டில்லேருந்து வெளியே வருது இல்லையா, அது பார்த்திங்கன்னா 1 கேண்டிலாக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. luminous intensity is measured by the photometer. ஃபோட்டோமீட்டர் யூஸ் பண்ணி இதை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ஃபோ பைட்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, luminous flux or luminous power is a measure of the perceived power of light. Its SI unit is lumen. 1 lumen is defined as a luminous flux of the light produced by the light source that emits 1 candela of luminous intensity over a solid angle of 1 steradian. அதாவது luminous flux or luminous power இருக்கு இல்லையா, இது நம்ம பவர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இதை லூமனில் மெஷர் பண்ணுவோம். 1 lumen அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இஸ் a lumen flux of light produced by the light source that emits 1 candela. அதாவது luminous intensity 1 candela அளவுக்கு ஒரு சாலிட் ஆங்கிளில் வெளியே வருது அப்படின்னா நம்ம அதை ஸ்டெரேடியன் அந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது lumen அண்ட் ஸ்டெரேடியன் 2 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளெயின் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஆங்கிள் பிட்வீன் த interaction of 2 straight lines or intersection of 2 planes. அதாவது 2 பிளெயினும் இல்லை 2 ஸ்ட்ரைட் லைனும் இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படிங்கிறப்போ அது வர ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பிளெயின் ஆங்கிள்னு சொல்லுவோம். SI யூனிட் ஆஃப் பிளெயின் ஆங்கிள் இஸ் ரேடியன் அண்ட் இட்ஸ் டினோட்டட் as rad அப்படின்னு சொல்லலாம். இது மேலே இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் பிளெயின் ஆங்கிள் அண்ட் ரேடியன்கிறது இதுதான். ரேடியன் இஸ் அ ஆங்கிள் subtended at the center of the circle by a arc whose length is equal to the radius of the circle. Pi radian is equal to 180 degree and 1 radian is equal to 180 degree by pi அப்படின்னு சொல்லலாம். இது ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. சாலிட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஆங்கிள் ஃபார்ம்டு பை 3 or more planes intersecting at a common point. இட்ஸ் அதாவது நிறையா பிளேன்ஸ் ஒரு காமன் பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இட்ஸ் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் அ ஆங்கிள் ஃபார்ம்டு த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன் இருக்கு இல்லையா, அந்த கோனோட மிட் பாயிண்ட்டு கீழ் பாயிண்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நம்ம இந்த சாலிட் ஆங்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். த SI யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் ஸ்டெரேடியன் அண்ட் டினோட்டட் as SR அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Ceridian is a solid angle at the center of the sphere subtended by the portion whose surface area is equal to the square of its radius of the sphere. அதாவது இந்த கோன் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த செரிடியன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது, அதுலேருந்து ஒரு பார்ட் எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம செரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டூ யூ நோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் 1995 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஒரு கிளாஸிஃபைட் அண்ட் சப்ளிமெண்ட்ரி குவாலிட்டிஸை வச்சு அது பிரித்து வச்சுருந்தாங்க. இன் 1995 பார்த்தீங்கன்னா தே வேர் ஷிஃப்டட் டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ். சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ்லேருந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னால் என்ன, சாலிட் ஆங்கிள்னால் என்ன, ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்த்திங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் பிளெயின் ஆங்கிள்னால் ரெண்டு லைன் அல்லது பிளெயின் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். சாலிட்னா பார்த்திங்கன்னா பிளெயின்ஸ், அதாவது 3 or more பிளெயின்ஸ், 2 1 கிடையாது, 3 or more பிளெயின்ஸ் இருக்கும். பிளெயின் ஆங்கிள்னால் 2 dimensional, சாலிட் ஆங்கிள்னால் 3 dimension. இது அதோட யூனிட் பார்த்திங்கன்னா ரேடியன், இதோட யூனிட் பார்த்திங்கன்னா செரேடியன். இப்போ கிளாக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். கிளாக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். டைப்ஸ் ஆஃப் கிளாக், என்னென்ன டைப் ஆஃப் கிளாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக் அண்ட் டிஜிட்டல் கிளாக், 2 டைப் ஆஃப் கிளாக் இருக்குது. இப்போ இந்த அனலாக் கிளாக் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக கையில் கட்டியிருப்போம், ஹேண்ட் ரிஸ்ட் வாட்ச், இல்லைன்னா இங்கே மேலே வாலில் இருக்குல்ல அந்த வாட்சில் கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் கிளாக்காக இட்ஸ் அ 3 hand. இது வந்து 3 முள்கள் இருக்கும், நமக்கே தெரியும். என்னென்ன ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு ஹேண்டும், மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. இந்த ஹார்ஸ் ஹேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அது வந்து இந்த ஹார்ஸ் ஹேண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காகவும் கொஞ்சம் தின்னாக குட்டி ஒல்லியாக இருக்கு இல்லையா, அது வந்து மினிட்ஸ் ஹேண்டு. இட் ஷோஸ் இது வந்து மினிட்டு. செகண்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்கும், பட் அது மினிட்ஸை விட கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ நம்ம இது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் மேக் 1 rotation in 1 minute and 60 rotations in 1 hour. இது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மினிட்டுக்கு ஒரு ரொட்டேஷனும் 1 ஹவருக்கு வந்து 60 ரொட்டேஷன்ஸும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனலாக் கிளாக் கேன் பி driven either மெக்கானிக்கல் or எலக்ட்ரானிக்கலாகவும் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம், மெக்கானிக்கலாகவும் ஒர்க் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைமை வந்து டேரெக்டாகவே டிஸ்பிளே பண்ணிடும், நம்மளாம் அதை போய் நம்ம பார்க்க தேவையில்லை. இட் மே ஹேவ் 12 hours, ஒருவேளை 12 ஹவர்ஸும் யூஸ் பண்ணும், 24 hours மெத்தடும் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வரக்கூடிய கிளாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டே, என்ன டெம்பரேச்சர், டைமு, மந்த் எல்லாமே காமிச்சிடும். டிஜிட்டல் கிளாக்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது எப்படி இருக்குங்கிறது இங்கே பாருங்கள், நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் மாட்டியிருப்பாங்க, சில பேங்க்லலாம் கூட இது மாட்டியிருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் கிளாக் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம்ஸை யூஸ் பண்ணி இந்த கிளாக்கை எப்படி டைப்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குவாட்ரஸ் கிளாக் ஒன்று, அட்டாமிக் கிளாக் ஒன்று, இந்த 2ஆக பிரிச்சுருக்காங்க. இப்போது இந்த குவாட்ரஸ் கிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திஸ் கிளாக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் விச் ஆர் கண்ட்ரோல்டு பை த குவாட்ரஸ் கிறிஸ்டல். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் அங்கே உருவாகி இந்த குவாட்ரஸ் கிறிஸ்டல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வைப்ரேட்டிங் கிறிஸ்டல் of a is very precise, so the quartz clock is more accurate than the mechanical clock. இந்த மெக்கானிக்கல் கிளாக்கை விட இந்த குவாட்ரஸ் கிளாக் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கிளாக்ஸ் ஹாவ் அன் அக்யூரசி ஆஃப் 1 second every 10⁻9 seconds. அதாவது இது 1 second அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா every 10⁻9 secondsக்கு இது ஒரு ஃப்ரீக்வன்சி அண்ட் அக்யூரசி இருக்குன்னு சொல்கிறாங்க. மோட்ரோனோ அப்படிங்கிறதுல என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா the principle of the quartz clock is the piezoelectric property of the crystal. Piezoelectric property means இது வந்து இந்த பிரின்சிபல், இந்த குவாட்ரஸ் கிளாக் இருக்கு இல்லையா, அது வந்து பிசியோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த பிசியோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா which means that when a pressure is applied along a particular axis of a crystal, an electric potential difference is developed in a particular axis. ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரெண்ட், தட் இஸ் ஒரு வோல்டேஜ் இது ஒன்று க்ரியேட் ஆகுது அதே ஆக்சஸில்.
அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பிசியோ எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இன் ரிவர்ஸ் இதுக்கு ஒரு ரிவர்ஸ் இருக்க பிசியோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஒன்று இருக்குது. A crystal becomes mechanically stressed when a voltage is applied across its opposite phases. அதான் சொன்னேன் இல்லையா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வோல்டேஜ். அப்போது இது ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக நம்ம வோல்டேஜ் கொடுக்குறப்போ அங்கே ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் நடக்கும். நம்ம அதை வந்து பிசியோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் கிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக் அப்படின்னா என்னென்னா திஸ் கிளாக்ஸ் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம். அதாவது ஆட்டம்குள்ளே நடக்கக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த கிளாக்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிளாக்ஸ் ஹேவ் அன் அக்யூரேசி ஆஃப் 1 செகண்ட் every 10^13 செகண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு செகண்டோட அக்யூரேசி எப்படி இருக்குன்னு 10^13 செகண்ட்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அட்டமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ் இன் குளோபல் போர்ஷன் ஜிபிஎஸ்சில் யூஸ் பண்ணுறாங்க அண்டு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மோர் டு நோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் கிளாக் வாஸ் இந்த அட்டாமிக் கிளாக்கை டெவலப் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1945 நேஷனல் பெரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் இட் வாஸ் லெஸ் அக்யூரேட் தென் த குவாட்ரஸ் கிளாக். ஆனால் குவாட்ரஸ் கிளாக்கை விட இதோட அக்யூரசி ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அக்யூரேட் அட்டாமிக் கிளாக் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறாங்க பேஸ்ட் ஆன் த CCN 133 யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க. யாருன்னா லூயிஸ் எசன் அண்ட் ஜாக் பென்னி அப்படிங்கிறவங்க 1955 உருவாக்குறாங்க. அடுத்த நேஷனல் ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி யூகேல இவங்க கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த குவாட்ரஸ் கிளாக் மாதிரி ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ இருக்குது. Greenwich Mean Time, that is GMT is a mean solar time at the ராயல் அப்சர்வரி. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த Greenwich Mean Time தான். located at Greenwich in London. It is measured at the longitude of 0 degree. The earth இது வந்து எங்கே மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Greenwich. மொத்தமாக இது GMT ஒன்று இருக்குது, நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST ஒன்று இருக்குது, 2 இருக்குது. நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறோம். வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா இந்த லண்டனில் இருக்கக்கூடிய Greenwichல நம்ம சில டைம் அப்சர்வ் பண்ணுவோம். என்னென்னா the earth is divided into 24 zones. 24 zones-ஆக பிரிச்சிருக்காங்க. each of a width of 15 degree longitude. These regions are called as time zones. Time difference between two adjacent time zones in 1 hour. அதாவது ஒரு ஹவருக்கும் 24 zonesலையும் பார்த்திங்கன்னா டைம் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த 24 zonesலையும் டைம் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. the location of மிஸ்ராப்பூர் இன் உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டைம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா எந்த லாங்கிடியூட் எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 82.5 டிகிரி லாங்கிடியூடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த IST அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த Greenwich Mean Time இருக்கு இல்லையா Greenwichல இருக்கக்கூடிய டைம் ப்ளஸ் 5.30 ஹவர்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்டில் எப்படி இந்த அக்யூரசி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேசிக். த வேல்யூ ஆஃப் எவ்ரி மெஷர்மெண்ட் கண்டெய்ன்ஸ் சம் அன்சர்டனிட்டி. ஒரு கரெக்டாக நம்ம அப்ராக்சிமேட்டாக எல்லாம் சொல்ல முடியும், செட்டினாக சொல்ல முடியாது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் வேல்யூ அண்ட் அப்சர்வ்டு வேல்யூ இஸ் கால்ட் அஸ் எரர். ஒரு ரியல் வேல்யூ அண்டு அதுக்கப்புறம் ஒரு அப்சர்வ்டு வேல்யூ இது வந்து ஒரு 100 வரணும், ஆனால் நமக்கு வந்து 99.5 தான் வந்திருக்கு. அப்போ 0.5 அப்படிங்கிறது தான் நம்ம எரர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அக்யூரசி பார்த்திங்கன்னா accuracy is the closeness of the measured value to the actual value or true value. அதாவது அக்யூரசின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக ட்ரூ வேல்யூ இல்லை ஆக்சுவல் வேல்யூக்கு க்ளோஸாக ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா அதை நம்ம அக்யூரசி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ப்ரிசிஷன் இஸ் அ க்ளோஸ்னஸ் ஆஃப் 2 or more measurements to each other. அதாவது நம்ம ஆக்சுவல் வேல்யூக்கு 2-3 மெஷர்மெண்ட்ஸ் க்ளோஸாக வருது அப்படிங்கிறப்ப நம்ம அது ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ராக்சிமேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். we are not following any standard values for preparing a dish. நம்ம ஒரு டிஷ் ஃபார்ம் பண்ணுறக்கா இப்போ சமைக்கிறப்போ நம்ம எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ தான் யூஸ் பண்ணோம், 1 லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது இல்லையா. we are following ஒரு அப்ராக்சிமேஷனாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிறது. அப்போது
while preparing a dish the ingredients are taken approximately இல்லையா அப்போது approximation is the process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of physical quantity. அதாவது நம்மளாம் இந்த இப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் approximation அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ இருக்கக்கூடிய அந்த போர்டு இருக்குது. குட் அக்யூரசி, குட் ப்ரிசிஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் போகிறது. அதாவது புவர் அக்யூரசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீழே வந்துச்சு. அது அக்யூரேட்னா அது 0 வரும், பட் அங்கே இல்லை. ஆனால் அது எங்கே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. ஸோ புவர் அக்யூரசி அண்ட் குட் ப்ரிசிஷன்னு சொல்லலாம். அடுத்து புவர் அக்யூரசி அண்ட் புவர் ப்ரிசிஷன் அப்படிங்கிறப்போ எதுவுமே இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறது, ஒரு அக்யூரேட்டாக பாயிண்ட்டே இல்லை இல்லையா, அதனால இந்த டயக்ராம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா this is the estimation of numbers obtained by rounding off on the number to its nearest place value. இப்போ 9.1 இருக்குது அப்படின்னா நம்ம அதை 9ன்னு சொல்லுவோம். இதுக்கும் நிறையா இருக்குது. அது 9.7 இருந்துச்சுன்னா நம்ம அதை 10ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு ரவுண்டிங் ஆஃபில் படிப்பீங்க. அடுத்து இருக்குது பாருங்கள், ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா calculators are widely used in day-to-day life to do calculations. The result given by the calculator has too many digits, hence the result containing more digits should be rounded off. The technique of rounding off is used in many areas of physics. Rounding off calculators நம்ம போடக்கூடிய மெத்தட் பண்ணிங்கன்னா அதில் வந்து வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் பார்த்திங்கன்னா decide which is the last digit to keep. நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு அந்த நெக்ஸ்ட் அந்த நம்ம டிசைட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது வந்து லெஸ் தென் 5 அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒருவேளை அது வந்து கிரேட்டர் தென் 5 இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பரை அது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திங்கிங் கார்னரில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, since the true value is also an observed value, then what is mean by true value? Think and discuss it with your friends. அது ஸ்கூலில் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வின் கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் கெல்வின்லேருந்து செல்சியஸ்க்கு, கூலும்லேருந்து கரண்ட்டுக்கு, டிகிரிலேருந்து ரேடியன், இந்த மாதிரி நிறைய சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்திங்கன்னா SI யூனிட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். எப்போனா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் 1971 வந்து இதை கொண்டு வந்தாங்க. பேசிக் குவான்டிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லமினஸ், இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். இதில் நம்ம டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இன் சிஸ்டம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இந்த யூனிட் டைம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். luminous intensity அப்படிங்கிறது amount of light emitted by the light source in a particular direction per unit time. இவ்வளோ டைமில் இவ்வளோ டைரக்ஷனில் இவ்வளோ லைட் சோர்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம luminous intensity சொல்கிறோம். இது யூனிட் பார்த்திங்கன்னா கேண்டலா. பிளெயின் ஆங்கிள்னு பார்த்திங்கன்னா ஒரு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை ஒரு பிளெயின் ரெண்டு வந்து இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறது நம்ம பிளெயின் ஆங்கிள்னு சொல்லுவோம். சாலிட் ஆங்கிள்னு பார்த்திங்கன்னா 3 or more than planes வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆகும். குவாட்ரஸ் கிளாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குவாட்ரஸ் கிறிஸ்டல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிளாக்கு. அட்டாமிக் பார்த்திங்கன்னா பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ் அக்கரிங் வித்தின் த ஆட்டம்க்கு நடக்கக்கூடிய பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ்னால ஒர்க் ஆகுது இந்த அட்டாமிக் கிளாக்கு. அக்யூரசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெஷர்டு வேல்யூக்கும் ஆக்சுவல் வேல்யூக்கும் க்ளோஸாக இருக்குது இல்லையா, அந்த வேல்யூ அக்யூரசின்னு சொல்கிறோம். ப்ரிசிஷன் அப்படிங்கிறது அந்த வேல்யூக்கும் 2-3 வேல்யூ க்ளோஸாக இருக்கு இல்லையா, அதை ப்ரிசிஷன் சொல்கிறோம். அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன் பை மீன்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். நம்மளாம் அப்ராக்சிமேட் அதாவது தோராயமாக சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அப்ராக்சிமேஷன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.